ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல்ல இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம், இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறகுறது 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 6-6:15 மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். இது சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம். இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்போமேயானால், எடுத்த உடனே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி 19/8/2024 அன்னைக்கு ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு. ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும். வேதம் பயிற்சிக்கிறதுக்கு, வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது. வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது. வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது. 5/9/2024 அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா. அந்த காலகட்டத்தில் 20ஆம் தேதி 20/8/2024 அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 22/8/2024 அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. அன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நிதிரை விடும் நாள். ஒரு வருஷத்துக்கே ஒரு 8 நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார். இந்த காலகட்டத்தில் தோஷம் எதற்குமே கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது. இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தேலையானால், அதாவது மதியம் 2:31 4 மணி வரலும், அதாவது 4:01 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம். இதை 5 பிரிச்சுக்கிறா, 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த 1.5 மணி நேரத்தை. இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது 1, ஸ்நானம் பண்ணுறது 2, அதற்கப்புறம் 3வது விஷயம் அவர் பூஜை பண்ணுறது, 4வது போஜனம் பண்ணுறது, அதற்கப்புறம் தாம்பூலம் தரிக்கிறது. இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 4 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 3:31 4:01 இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது, மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வீட்டுக்கு இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும், வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. அதற்கப்புறம் 26ஆம் தேதி 26/8/2024 அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி. பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தாலேனால் அஷ்டமி ஒரு நாள் வரும், ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும். இது 2ம் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி. அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம், அதை தவிர ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது, கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது. அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில், ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம். அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா. மதுரா, துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான, என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தலையானால் இந்த வாட்டி 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கூடியது. அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும்.
அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது. அதாவது 5, 9 அப்படின்னு இந்த 2 இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது. அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால் அது வந்து பித்ருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம். அப்படின்றதுனால தான் வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு 5/9/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அன்றைக்கி விநாயக சதுர்த்தி 7/9/2024 அன்றைக்கி விநாயக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும். அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது. அதுக்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது. அதாவது 15 வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 15ஆம் தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி. அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம், கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம், காது குத்தல், சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயனத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா புரட்டாசி மாதம், அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும், எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் எம்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற 26/8/2024 அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதுனத்திற்கும், சுக்கிர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து கன்னியில் மாறி நீச்சப்பட்டு போகிற. அதற்கு பிறகு இந்த மாத கடைசி, அதாவது 31/8/2024 அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சரி, உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு UTR நம்பர் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். நல்ல ஒரு ஏற்றம். 7ஆம் இடத்துல ராசிநாதன் குருவோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்திற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் மிகவும் அதிகம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. கவலைப்பட தேவையில்லை. இவ்வளோ நாளாக ஜாதக பரிவர்த்தனையில் இருந்தது. இப்போ ஆவணி மாதம் நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போகிறார். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரக பலன்களை சொல்கிறோம்.
இந்த 17/8/2024 16/9/2024 வரை உண்டான காலகட்டத்தில், அதாவது குரோதி வருஷம் ஆவணி மாத காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தாலேயானால் ஆவணி மாதத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருப்பார். இதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனி பகவான் சமசப்தமத்தில் சூரியனை பார்க்கறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் அவர்கள் வேலை செய்யும் இடத்துல அதாவது அவருடைய இதில் தொழில் கூடத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகள் மூலியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 26ஆம் தேதி என்னைக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போகிறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல நீச்சப்படுறார். 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நீச்சப்படுறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழில் மூலியமாக அதீத வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் இந்த மருத்துவம் செய்யக்கூடியவங்க, அதாவது டாக்டர்ஸு, அதை தவிர ரத்த சம்பந்தமான இது பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, ரத்த சம்பந்தமான வியாபாரம்னா இந்த பிளட் டொனேஷன் இது வச்சுருக்கிறவங்க, தவிர பிளட் பேங்க் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மண் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் சமையல்களை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் இரும்பு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணக்கூடிய, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இரும்பு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதுவும் இந்த கேஸ் வெல்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. எதனாலனா அதில் ஏதாவது உடம்புல காயம் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொருள் வருமானம் அதிகமாக இருக்கும். தன வருமானம் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான், அவரே அஷ்டமாதிபதி, அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து திடீர் பணம் வரும். அதாவது இன்சூரன்ஸு, ரேஸு இந்த மாதிரி இடத்துலேருந்தெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் அதிபதி அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 10ஆம் இடத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு லாபம் வரக்கூடியது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால செலவுகள் கம்மியாக இருக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லாபங்களும் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே, அதாவது எல்லா முயற்சிகளும் எடுத்து பண்ணக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. எப்போன்னா சந்திராஷ்டம நாட்களில், இந்த சந்திராஷ்டம நாட்களில் முயற்சிகளை தவிர்க்கணும். ஏன்னு சொல்கிறோன்னா, அதாவது பொதுவாகவே சந்திரன்றவர் மதிகாரகன், அதாவது 8ஆம் இடத்துல போய் மறையும் பொழுது சவாலான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டம காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் 28/8/2024 30/8/2024 வரை உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். 8ஆம் இடத்துல ராசிநாதன் போகிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாள் விற்காமல் இருந்த ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும்
உங்களுக்கு லாபத்தில் சற்று கம்மியாக இருக்கும், செலவுகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.